அடுத்தபடியாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் மரியாதைக்குரிய தோழர் முத்தரசன் அவர்கள். மிகச்சிறந்த போராளி சிவா தெளிவன் அவர்களுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் முதலில் வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல அவருடைய இணையார் வீரமங்கை கீதா அவர்களுக்கும் 2 மகள்களுக்கும் ஆறுதலை தெரிவிக்க வேண்டும். ஆறுதலை நாங்கள் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கவில்லை, உங்களிடமிருந்து கண்ணீரை எதிர்பார்க்கவில்லை. போராட்ட களத்திற்கு வாருங்கள் என்று அறைகூவல் விடுத்திருக்கிறார். அதிசயத்தில் இதுவும் ஒரு அதிசயம்தான். மே 17 இயக்கம் எனது அன்பிற்குரிய தோழர் திருமுருகன் காந்தி அவர்களால் வழிநடத்தப்படக்கூடிய ஒரு சிறந்த மகத்தான இயக்கம் என்பது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். ஏராளமான அமைப்புகள் இருக்கிறது. எந்த அமைப்பையும் நான் குறை கூற விரும்பவில்லை. ஒரு அமைப்பு என்பது உருவாக்கப்படுவதும் வழிநடத்தப்படுவதும் அதை அரசியல் படுத்தி ஒரு அரசியல் லட்சியங்களுக்காக போராட வைப்பதும் என்பதும் மிக கடினமான பணி. அத்தகைய கடினமான பணியை திருமுருகன் காந்தி அவர்கள் ஏற்று மிக செம்மையாக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். நான் தொடர்ந்து அவரோடு உறவாடி கொண்டு இருப்பவன் என்கிற முறையில் அந்த பணியை மேற்கொண்டிருக்கிறார். எனக்கு முன்னர் சில தோழர்கள் குறிப்பிட்டதைப் போல போராளி சிவா திலீபன் அவர்கள் திருமுருகன் காந்தி அவர்களுக்கு உற்ற துணையாக, மே 17 இயக்கத்திற்கு உற்ற துணையாக மிகச்சிறந்த போராளியாக விளங்கியவர். அவர் மட்டுமின்றி அவர் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரையும் போராளிகளாக உருவாக்கி களத்தில் நிற்க வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட மகத்தான தோழர் சிவா திலீபன் அவர்கள் மதிப்பிற்குரிய பேராசிரியர் சுபவி அவர்கள் குறிப்பிட்டதைப் போல அவர் ஒன்றும் கோழை அல்ல தற்கொலை செய்து கொள்வதற்கு. கோழைகள் தான் தற்கொலை செய்து கொள்வார்கள். அவர் கோழை அல்ல. முடிவெடுத்துத்தான் இந்த காரியத்தை செய்திருக்கிறார். டெல்லியிலே அமர்ந்திருக்கிற ஆட்சி ஒரு ஆதிக்க சக்தி என்பதை மறந்துவிடக்கூடாது. ஒரு சர்வாதிகார சக்தி என்பதை மறந்துவிடக்கூடாது. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு பாசிச சக்தி டெல்லியில் உட்கார்ந்திருக்கிறது. ஜனநாயகத்தின் மீது கிஞ்சிற்றும் நம்பிக்கை இல்லாத ஒரு இயக்கம், தடை செய்யப்பட வேண்டிய இயக்கம், நாட்டிலேயே தடை செய்யப்பட வேண்டிய இயக்கம் RSS இயக்கம். அந்த இயக்கம் கோலோச்சு கொண்டு இருக்கிறது. அது தனக்கு கிடைத்திருக்கிற அந்த அதிகார வாய்ப்பை பயன்படுத்தி எதையும் செய்யலாம் என்கிற முறையில் பல்வேறு காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதில் மொழி ஒன்று முக்கியமானது. படிப்படியாக மெல்ல மெல்ல வாய்ப்புகள் அனைத்தையும் பயன்படுத்தி தமிழை தாழ்த்தி இந்தியை வலுக்கட்டாயமாக திணிப்பதற்கு எல்லா முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுகிறது. ரயில் நிலையங்களில் ஒரு அறிவிப்பு பலகை வைத்திருக்கிறது. எல்லா ரயில் நிலையங்களிலும் இருக்கிறது. தினசரி ஒரு வாக்கியத்தை இந்தியில் எழுதி போடுகிறார்கள். வருகிறவர்களெல்லாம் படித்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு. அங்கீகரிக்கப்பட்ட மொழி 22. ஆனால் அந்த 22 மொழிகளில் மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மொழியாக இன்றைக்கு இந்தி திணிக்கப்பட்டு வருகிறது. இந்திக்கு எதிராக தமிழகம் எத்தகைய போராட்டங்களை நடத்தியிருக்கிறது, எத்தனை பேர் தியாகம் செய்திருக்கிறார்கள் என்பதை இந்த நாடு நன்கு அறியும். மொழிக்காக
தன்னைத்தானே அழித்துக் கொள்கிற உலகத்தில் வேறு எங்கும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அண்ணன் வைகோ அப்படி இருந்தால் பின்னர் பேசுகிற பொழுது சொல்லட்டும். எனக்கு தெரியவில்லை. மொழிக்காக தன்னையே அழித்துக் கொள்வது, உயிர் தியாகம் செய்வது, அது 65 இந்தி போராட்டமாக இருக்கட்டும், இப்பொழுது தெளிவனாக இருக்கட்டும், தன்னுடைய தாய்மொழிக்காக தன்னை அழித்துக் கொள்கிற அந்த பாங்கு என்பது இங்கே நடைபெற்று கொண்டு இருக்கிறது. நான் ஒன்றை சொல்வேன், ஆதிக்கம் எப்பொழுதும் வெற்றி பெறாது, சர்வதிகாரம் ஒருபோதும் வெற்றி பெறாது, பாசிசம் ஒருபோதும் வெற்றி பெறாது. பாசிசத்தை கையில் எடுத்தவர்கள் கடைசியாக தற்கொலை செய்து கொண்டுதான் செத்து போவார்கள். அதான் உலகின் வரலாறு. வேறு வரலாறு இருக்க முடியாது. வெற்றி பெற்றதாக வரலாறு கிடையாது, உலகத்தில் இதுவரையில் கிடையாது, இனியும் கிடையாது. அந்த வகையில் நமது மதிப்பிற்குரிய தோழர் போராளி சிவா தெளிவன் அவர்கள் தன் உயிரை தந்து முழக்கங்களை தந்துவிட்டு சென்றிருக்கிறார். மொழிக்காக, தாய்மொழியை காப்பதற்காக, இன்னொரு மொழியின் ஆதிக்கத்திற்கு எதிராக நாம் எல்லோரும் ஒன்றுபட்டு நிச்சயமாக போராடுவோம், வெற்றி பெறுவோம். மீண்டும் போராளி சிவா தெளிவன் அவர்களுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் எனது வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.